அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் தற்போது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி பயிற்சியாக உள்ளார். அதோடு சிம்ம ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் புதன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளதால் 3 கிரகங்களின் சேர்க்கையால் எந்தெந்த ராசிக்கு பொற்காலம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது, சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 1 மாத காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் ஆவணி மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஏனெனில் நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவான் ஆட்சி பெற்று சிம்மத்தில் சஞ்சரிக்க உள்ளார். அதோடு புதனுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கிராதித்ய யோகத்தையும் உருவாக்குகின்றன. அதோடு 3 கிரகங்களின் சேர்க்கையால் யோகமும் பெரிய சுப தாக்கத்தையும் ஏற்படுத்த இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் செல்வம், திருமண யோகத்தை பெற உள்ள ராசிகள் யாராருன்னு நாம் பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றுக்கும் தனி முக்கியத்துவம் உண்டு. சித்திரை தொடங்கி பங்குனி வரை பல்வேறு விசேஷங்கள் வருவதுண்டு. அதிலும் சில மாதங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஆடி போய் ஆவணி வந்தால் நன்மை கூடி வரும் என்பதைப் போல ஆவணி மாதம் மிக சிறந்த மாதமாக கருதப்படுது. ஆடியில் சில நிகழ்ச்சிகள் செய்ய மாட்டாங்க. ஆவணி தொடங்கியதும் உடனே அந்த நிகழ்ச்சியை வைத்து விடுவாங்க. ஆவணி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்தால் அந்த வீட்டில் நீண்ட நாள் தங்கலாம். திருமணம் செய்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். விவசாயத்திலும் ஆவணி மாதம் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது. ஆடிப்பட்டம் தேடி விதைக்கும் விவசாயிகள் ஆவணி மாதத்தில் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதுடன் ஒட்டுமொத்த வேளாண் மக்களும் தங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை நடத்தி மகிழ்வாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆவணி மாதம் வளர்ப்பிறையில் கடவுளை மனமுருகி பூஜித்து அனைத்து நலன்களையும் நாம் பெறுவோம். சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலம்தான் இந்த ஆவணி மாதம் என்கிறாங்க. சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறும் இந்த மாதத்தில் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது பலன் தரும் என்பது நம்பிக்கை. இதனாலேயே இது சிங்க மாதம் எனப்படும். ஆவணி மாதம் வழிபாட்டுக்கு கொண்டாட்டத்துக்கு பெயர் பெற்ற மாதமாக போற்றப்படுது. சிங்கத்துக்கு இணையான மாதமும் இல்லை, சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை என்கின்றனர் அகத்தியர் மாமுனி. தமிழ் மாதங்களில் ஆவணி 5வது மாதமாக வருது. ஆவணி மூலம், ஆவணி ஞாயிறு, ஆவணி அவிட்டம், புத்ரா ஏகாதசி, காமிகா ஏகாதசி, வரலட்சுமி விரதம் உள்ளிட்ட பல விரத நாட்களும் இந்த மாதத்தில் வருகின்றன. மேலும் ஆவணி மாத செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளும் விரதம் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுது. புதிதாக திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் பெற ஆவணி மாத செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மங்கள கௌரி விரதம் அனுஷ்டிப்பாங்க. அதே போல் ஆண்களும் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற ஆவணி சனிக்கிழமையில் பெருமாளுக்கான நோன்பை கடைபிடிப்பாங்க. ஆவணி சோமவார விரதமும் முக்கியமானது. ஆவணி மாதம் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் என்பதால் திங்களும் வியாழனும் சைவர்களுக்கு இன்றியமையாத நாட்களாகும். ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அதே போல் 5லிருந்து சூரிய நமஸ்கார வழிபாட்டை தொடருவது நல்லது. சூரிய நமஸ்காரம், யோகா பயிற்சிகள், வேதம் பயில என ஆன்மீக திருவகுப்புகள் செல்ல ஏற்ற மாதம்தான் ஆவணி மாதம். இந்த மாதத்தில் புதுமனை புகுந்தால் அந்த வீட்டில் சிறப்பான வாழ்க்கை அமையும். இந்த மாதத்தில் திருமணம் செய்தால் வாழ்க்கை இன்பமாக அமையும் என்பதெல்லாம் நம்பிக்கை. அநேக தீமைகள் ஒழிந்து மங்களங்கள் சூழும் இந்த மாதம் நம்பிக்கைக்கும் நன்மைக்கும் ஏற்ற மாதம் என்று
பெரியோர்களால் சொல்லப்படுது. எனவே இந்த மாதத்தில் இறைவனை வழிபட்டு இன்புற்று வாழ்வோம். ஆவணி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மீனராசி. மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பார்த்தா கடுமையானவர் போல தோற்றமளிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் காரிய தடைகள் ஏற்பட்டாலும் தடைகள்லாம் நீங்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் பெறும். வீண் அலைச்சல்லாம் ஏற்படலாம். சில நேரங்களில் நிர்பந்தத்தின் பேரில் விருப்பமில்லாத வேலை செய்ய நேரலாம். வழக்குகள் சாதகமான போக்கு காணப்படும். வீடு மனை சொத்து வாங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். ஆர்டர்கள் கிடைப்பது திட்டமிட்டபடி இல்லாமல் தாமதமாகும். வேலையாட்களிடம் கவனமாக பேசணும், பழகணும். அதான் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். நினச்சபடி பணிகளை செய்ய முடியாத நிலை உருவாகும். குடும்பஸ்தானத்தில் குரு ராகு பகவான் சேர்க்கை பெற்று இருக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட திடீர் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். பிள்ளைகளிடம் அனுசரித்து போகணும், அதான் உங்களுக்கு நல்லது. எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. எந்த காரியத்திலும் குடும்பத்தினரின் ஆலோசனையை கேட்பது நல்லது. எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது. மன தடுமாற்றம் உண்டாகலாம். செலவு கூடும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்கள்ட்ட ஆதரவு கிடைக்கும். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவங்கள்ட்ட மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்க. இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. வழக்கத்தை விட செலவு கூடும். மாணவர்களுக்கு அதிக நேரம் பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை படித்து கவனத்தில் வைத்து கொள்வது நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது யோகம் நரசிம்மரை வணங்க உடல் ஆரோக்கியம் பெறும். மனக்கவலை நீங்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உத்திரட்டாதி. தன்னலம் கருதாமல் பிறர் நலத்தை மனதில் கொண்டு செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் கிரக அமைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். எல்லா வகையிலும் லாபம் கிடைக்கும். வாக்கு உண்மையால் எதுவும் சாதகமாக நடக்கும். நல்ல சிந்தனை உண்டாகும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். சில நேரங்களில் மற்றவங்க பேசுவதை தவறாக புரிந்து கொள்ள நேரலாம். மனதைரியம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேன்மை அடைவாங்க. மேல் அதிகாரிகள் கூறியபடி காரியங்களை செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவருத்தம் நீங்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க பெறுவீங்க. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். நல்ல சிந்தனை ஏற்படும். மனபலம் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சால் எளிதாக எதையும் செய்து முடிப்பீங்க. கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம். உடன் பணிபுரியவங்கள்ட்ட பேசும்போது கவனமாக பேசணும். வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும். அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் பெறுவீங்க. எதிர்ப்புகள் குறையும். பணவரவு கூடும். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்கள்ட்ட சேர்ந்து கல்வியில் வெற்றி பெற நன்கு படிப்பீங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சனி பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழங்க எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். துன்பங்கள் விலகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரேவதி. எதிர்காலத்தை மனதில் கொண்டு செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் பண தேவை பூர்த்தி ஆகும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அவப்பெயர் உண்டாகலாம். விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். பயணங்கள் மூலம் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். திடீர் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் முக்கிய முடிவில் எடுக்கிறதுல தடுமாற்றம் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் பற்றிய கவலை உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்கும். வேலை மாறுதல் பற்றிய எண்ணம் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அனுசரித்து போவது நல்லது. நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. பணத்தேவை அதிகரிக்கும். எதிலும் உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம். வேலைப்பளு அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு பணவரவு இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவெடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது.
அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். வேலை தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கும். வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல மெத்தனம் காணப்படும். கல்வியில் வேகம் காட்டுவது வெற்றிக்கு நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி பகவானை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆவணி மாத ராசி பலன்களில் மீன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.